ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த சீரீஸில் நம்ம சயின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கு தான் என்டையர் பைஃபர்கேட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் டே 1 ஆரம்பித்து கன்சிக்யூட்டிவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஃபிசிக்ஸில் டே 2 மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸில் டே 1 பார்த்துருப்போம். அண்ட் சிமிலர்லி பயோ அண்ட் கெமிஸ்ட்ரி பார்த்துருப்போம். இந்த சீரீஸோட வீடியோஸ், இந்த ப்ரெசன்டேஷன், இந்த நடத்துகிற லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் ஆஸ் வெல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த சீரீஸ் நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போகிறோன்னா, இந்த மேஜர் எக்ஸாம்ஸ் வந்து இதில் எதெல்லாம் கவர் பண்ணுறோம். ஒரே செகண்ட். அண்ட் இதில் நம்ம எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி பொறுத்தவரை சிஎஸ்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், அப்புறம் ஜேஇ, ரயில்வே பொறுத்த வரைக்கும் என்டிபிசி, குரூப் டி. அண்ட் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. த அதர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் வந்து சயின்ஸ் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுதோ அங்கே எல்லாமே வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் அண்ட் லெக்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு மார்க் ஸ்கோரிங் இடம்னு சொல்லலாம். ஒரு 10 மார்க் ஒரு 12 மார்க் சயின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா சாலிடாக அப்படியே அந்த 12 மார்க்கை நம்ம வந்து அழகாக தூண்டில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சீரீஸில் நம்ம கவர் பண்ண போகிறது எல்லாமே மோஸ்ட்டாக எஸ்எஸ்சி, சிஜிஎல் இந்த சிலபஸை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் இருக்கும் as far as science is concerned. ஸோ நம்ம சிஜியில் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த எல்லா எக்ஸாமும் அதிலே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ ஆப்வியஸாக ஈஸியாக மார்க் ஸ்கோரும் பண்ண முடியும். ஸோ அதனால் சிஜியில் நம்ம டார்கெட் பண்ணி பார்க்குறோம். அண்டு யூ கேன் ஃபாலோ மீ ஆன் டெலகிராம். டெலகிராமில் நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது, இன்ஃபோ வேர்ஷன் இருக்குது. அண்ட் டெலகிராம் ஐடி t.me wisdom critic. ஸோ அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் யூ கேன் ஸ்டில் ஃபாலோ மீ info_words. அண்ட் மெயிலையும் வந்து இஃப் யூ நீட் எனி சார்ட் ஆஃப் சஜஷன், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடிங் ஃபேக்டர் வேணும், இல்லை ஒரு மோட்டிவேஷ்னல் எலமெண்ட்டாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குது அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும், இல்லை அதை எப்படி ஒரு ஓவர் கம் பண்ண தெரியல, உங்களுக்கு ப்ராப்பர் ஷெட்யூல் ஒரு மேனேஜ் பண்ண தெரியல, அப்படி இல்லைனா புதுசாக நீங்கள் படிக்கிறதுக்கு வரீங்க, எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் காம்பரேட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சிருக்கணும். நம்ம அன்னெசரியாக படிக்கக்கூடாது, தேவையில்லாததெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாட் இஸ் மோஸ்ட் நீடட், வாட் இஸ் நீட் ஆஃப் அன் hour அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும். அந்த அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா படிக்கிற டைம் வேஸ்ட் ஆயிரும்ன்றதுக்காக தான் நான் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நீங்கள் வீடியோவை அப்படியே நீங்கள் ஈஸியாக பைஃபர்கேட் பண்ணி பார்க்கலாம். ஸ்லைட் எப்படி ஈஸியாக வந்து சிதலாக பார்க்குற மாதிரி ஈஸியாக பார்க்கலாம். அண்டு ஈஸியாக உங்களுக்கு கன்வேவும் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ஒரு சார்ட் ஆஃப் டவுட்டோ இல்லை ஏதோ ஒரு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ இன் திஸ் டெலகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணலாம், மெயிலையும் காண்டாக்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் யூ கேன் ஸ்டில் மெசேஜ் மீ. ஓகேவா? அண்டு இந்த லாஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், உங்களை மாதிரியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டையும் கை தூக்கி விடுங்க. எல்லாருமே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்டோ ஒரு சார்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அந்த ஐடென்டிட்டிக்காக தான் நம்ம எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த டே ஆஃப்டர் டே ஒவ்வொரு டேவும். ஸோ அந்த ஒரு ஐடென்டிட்டிக்காக நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டையும் ஒரு வேலைக்கு அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணி கொடுங்க. அதான் உங்களால் ஒரு முடிஞ்ச ஹெல்ப்பு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்பரேட்டிவ் எக்ஸாம். அண்டு இந்த ஃபிசிக்ஸில் நம்ம டே 1 வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிக்கர் யூனிட்ஸ் அண்ட் ஸ்மாலர் யூனிட்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து என்னென்னா நான் 10⁻⁻1 ஸ்மாலர் யூனிட்ஸில் ஃபேக்டர்ஸில் 10⁻1 10⁻2ன்னு எழுதியிருப்பேன். பட் இட் இஸ் நாட் லைக் தட். 10⁻⁻1 10⁻2 10⁻3 அப்படி இருக்கணும். ஸோ எப்படின்னா இந்த ஸ்மாலர் யூனிட்ஸ் வந்து 10⁻−1 இருக்கணும். தென் சிமிலர்லி 10⁻−2 தென் -3 பவரில் மைனஸ் இருக்கணும். அந்த மைனஸ் ஃபேக்டர் நான் போட மறந்துட்டேன். ஸோ அதுதான் அந்த ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கான ரெப்ரசன்டேஷன். 10⁻−1னா நம்மளுக்கு வந்து டெசிமீட்டர் தெரியும், 10⁻−2 வந்து சென்டிமீட்டர், 10⁻3 மில்லிமீட்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கணும், ப்ரோக்ரெசிவாக கொண்டு போயிட்டு இருக்கணும் அந்த 3 ஃபேக்டர்ஸ் டேபிளில். நான் அந்த மைனஸ் போட விட்டேன். அந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் யாரும் அதை பார்க்கலன்னா அதை பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். அண்டு இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ நம்ம இப்போ உடனே பார்க்க போகிறோம்னா டே 2 டே 1 அந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். தென் டே 2 வந்து மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். மெக்கானிக்ஸ்னால் வாட் இஸ் மெக்கானிக்ஸ்? ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து மெக்கானிக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டேர்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மெக்கானிக்ஸ் ஈஸியாக நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா,
மெக்கானிக்ஸ் வந்து ஸ்டடி of an object in motion and the force experienced by the object. So mechanics na study of an object in motion and the force experienced by the object. இதை வந்து இதை சிம்பிளாக டிஃபைன் பண்ணிடலாம். இதில் வந்து என்ன இதில் இன்னர் மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என் கையில் இந்த பென் இருக்குது. இந்த பெண்ணை நான் எப்படி டேபிளில் ரெஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? இந்த டேபிளில் வச்சுருக்கேன். இந்த பென் இங்கே இருக்குது. நான் வந்து நாளைக்கு வரேன், பெண்ணை பார்க்குறேன். பெண் இதே இடத்துல இருக்குது. நாளான்னைக்கு வரேன், இதே இடத்துல இருக்குது. ஒரு வருஷம் கழித்து வரேன், இதே இடத்துல தான் இருக்கும். பிகாஸ் இந்த பெண்ணால் நகர முடியாது. ஸோ என்னன்னா, இந்த பென் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு ஃபேக்டர் ரொம்ப முக்கியமாக தேவை. ஒன்று, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு த சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இட் ஹேஸ் டு ட்ராவல். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகணும்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் வேணும். என்ன? உங்களுக்கு ஒரு சர்டன் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ராவல்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அது இல்லாமல் யூ ஹாவ் டு எக்ஸர்ட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. உங்களுக்கு நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்கன்னா எந்திரிக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஸோ அதே மாதிரி இந்த பென் நான் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறேன்றது முடிவாச்சு. அது எப்போ நகரும்னா, இந்த பெண்ணுக்கு ஒரு ரெசிஸ்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த ரெசிஸ்டிவ் எனர்ஜினால தான் இந்த பென் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ அந்த ரெசிஸ்டிவ் எனர்ஜி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 நியூட்டன் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு 0.9 நியூட்டன்னா இந்த பேனா என்னால் நகர்த்தவே முடியாது. பிகாஸ் ரெசிஸ்டிவ் எனர்ஜி, இன்பில்ட் எனர்ஜி இதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. வெளியிலேருந்து நான் தர எனர்ஜி இதுக்கு அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதோட ஜாஸ்தியாகவோ இல்லை. அதனால் ரெசிஸ்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால இது வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயே இருக்கும். இப்போ இந்த பெண்ணோட ரெசிஸ்டிவ் எனர்ஜி ஒரு 1 நியூட்டன், நான் வந்து ஒரு 1.1 நியூட்டன் தரேன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட் என்னால் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இதில் சொல்கிறாங்க ஸ்டடி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் மோஷன். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ இன் மோஷன் இந்த ஒரு ப்ரொபகேஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து மோஷன். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் அண்ட் தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் இட். அண்ட் த ஃபோர்ஸ்ன்றது இப்போ நான் சொன்னேன்ல 1.1 நியூட்டன், அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தரேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் பற்றி படிக்கிறது ப்ளஸ் அதோட மோஷனில் இருக்க வேல்யூஸை பார்க்கறது, இதுதான் வந்து மெக்கானிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 2 ஃபேக்டர் புதுசாக வரும், கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னா தி motion part of mechanics. Dynamics nana the force part of mechanics. இந்த motion பத்தி படிக்கிறது kinematics, இந்த force பத்தி படிக்கிறது dynamics. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அனாலஜியில் உங்களுக்கு டைனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், அதை பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைனாமிக்ஸ் தான் தி ஃபோர்ஸ் பார்ட்டை பற்றி படிக்கிறது டைனாமிக்ஸ், அண்ட் கைனமேட்டிக்ஸ் வந்து மோஷன் பார்ட்டை பற்றி படிக்கிறது கைனமேட்டிக்ஸ். இப்போ இதில் இல்லாமல் இப்போ இந்த மோஷன் நம்ம எடுத்துக்கோம், மெக்கானிக்ஸ் எடுத்துக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் டிஃபால்ட்டாக கொஞ்சம் ப்ரிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங்கு சொல்கிறேன். 2 ஃபேக்டர்ஸ் பார்ப்போம், 2 டேர்ம்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து டிஸ்டன்ஸ், இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ளே கிரவுண்ட் இருக்கு. ஓகேவா? இது வந்து கிளாஸ் ரூம். இப்போது நம்ம ப்ளே கிரவுண்ட்லேருந்து கிளாஸ் ரூம் அண்ட் கிளாஸ் ரூம் வந்து ப்ளே கிரவுண்டுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் 10 மணிக்கு கிளாஸ் ரூமில் 4th ஹவர் முடியுது, 5th ஹவர் வந்து பிஇடி ஹவர். அப்போது நம்ம அந்த ஏஜில், அதாவது பை த கிரேட் ஆஃப் 8th 9th படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக கிளாஸ் ரூம்லேருந்து ப்ளே கிரவுண்டுக்கு போயிடுவோம்.
இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்ம அதை ட்ராவல் பண்ணி போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10-2 ஒரு 2 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணிடுன்னு வச்சுக்கோமே. இங்கே வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் ரூம்லேருந்து நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு போகிறது வந்து ஜஸ்ட் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 2 மினிட்ஸ் நம்ம இந்த 10 மீட்டர் ட்ராவல் பண்ணிடும். ஓகே, இப்போது கிளாஸ் டைம் வந்து 11 மணி ஆகுது. 11 மணினா அந்த பிஇடி ஹவர் முடிஞ்சிருச்சு. we are going back to class. அப்போ என்ன பண்ணுவாங்க, விளையாண்டு முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து வாஷ்ரூம்லேருந்து அப்படியே கேன்டீன்லேருந்து தண்ணி பிடிக்கிற இடம் தனியாக இருக்கும். ஸோ அங்கே போனால் ஏதோ ஒரு வாட்டர் அப்படி சும்மா வச்சுக்கோமே, வாட்டர் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளாஸ் ரூம் போகிறாங்க. ஸோ இப்போது ப்ளே கிரவுண்ட்லேருந்து வாஷ்ரூம் போகிறதுக்கு ஒரு 10 மீட்டர், வாஷ்ரூம்லேருந்து கேன்டீன் போகிறதுக்கு ஒரு 10 மீட்டர், தென் கேன்டீன்லேருந்து அந்த தண்ணி பிடிக்க போகிறதுக்கு ஒரு 10 மீட்டர், அப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு கிளாஸ் ரூம் போகிறதுக்கு ஒரு 10 மீட்டர். ஸோ இப்போ இனிஷியலாக கிளாஸ் ரூம்லேருந்து ப்ளே கிரவுண்ட் போகிறதுக்கு டோட்டலாகவே அவங்க எடுத்துக்கிட்ட 10 மீட்டர். ஆனால் ப்ளே கிரவுண்ட் கிளாஸ் ரூம் போகிறதுக்கு அவங்க ஈச் 10 மீட்டர் எடுத்துக்காங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ 10, 20, 30, 40. ஸோ இப்போது ப்ளே கிரவுண்டை நான் வந்து பின்னு வச்சுக்கிறேன், கிளாஸ் ரூமை ஏன்னு வச்சுக்கிறேன். இப்போ A to B, அகெயின் B to A. ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, 10 மீட்டர். அதுவே பிலேருந்து ஏக்கு போகிறதுக்கு அவங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணாங்க, 10, 20, 30 and 40 மீட்டர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த 10 மீட்டர்ன்றது 2 ஆப்ஜெக்ட், 2 என்டைட்டி, எனக்கும் உங்களுக்கும், கிளாஸ் ரூமுக்கும் ப்ளே கிரவுண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஒரு டிஃபைன்ட் என்டைட்டி, ஓகேவா. ஸோ அந்த கிளாஸ் ரூம்லேருந்து ப்ளே கிரவுண்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் 10 மீட்டர் ஆயிருக்கு. இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். என்ன சார் டிஸ்டன்ஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கோரிலேஷன் இருக்குது. இது வந்து டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் 40 மீட்டரை. என்ன அப்படின்னா இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் எதனால் எதை டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொன்னேன், எதை டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு. ஸோ டிஸ்டன்ஸ்னால் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா தி ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ பாடி ஃப்ரம் அ பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இந்த இடத்துல தி ஆக்சுவல் டிஸ்டன்ஸ்னா என்ன, இந்த 10 மீட்டர், ஓகேவா. ப்ளஸ் இவங்க எதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க 10 மீட்டர், வாஷ்ரூம் டு கேன்டீன் டு வாட்டர் டு கிளாஸ் ரூம், ஓகேவா. ஸோ இதுக்கு டோட்டலாக இவங்க எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 40 மீட்டர். ஸோ 40 மீட்டர் அவங்க கவர் பண்ணி வந்திருக்காங்க. அது வந்து தி ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அதுவே டிஸ்டன்ஸ்ன்றது ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது அதே சேம் 2 பாடிக்கு இடைப்பட்டு உள்ள தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து டிஸ்டன்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம யூஸ்வலாக எப்படி நோட்டேட் பண்ணுவோம்னா எஸ்ன்னு நோட்டேட் பண்ணுவோம், ஸ்மால் எஸ். டிஸ்டன்ஸை ஆப்வியஸாக டீன்னு தான் சொல்லுவோம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு சின்ன சார்ட் ஒன்று போடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வந்து டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஓகேவா. இது வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இது வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா வெக்டார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இதில் வெக்டார் ஸ்கேலார்ன்ற டேர்ம் புதுசாக இருக்கும், அது குவான்டிட்டிஸ் பைஃபர்கேட் பண்ணி நடத்துகிறப்ப சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெக்டார்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வில் ஹேவ் போத் magnitude and direction of travel. Scalar na simple, will have only
will have only magnitude. இப்போ வெக்டார் குவான்டிட்டி ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா 10th முடிச்சிருக்கோம், 10th முடிச்சுட்டு +2 போகிறோம், ப்ளஸ் ஒரு பையன் ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு பையன் இருக்கான், பின்னு ஒரு பையன் இருக்கான். 10th முடிக்கிறான், இவனும் 10th முடிக்கிறான், 2 பேருமே 12th சேர்றாங்க. இவன் அதுக்கப்புறம் இவனோட எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு இருக்கு. இவனுக்கு ஒரு எய்மே இல்லை, அன்னைக்கு நாள் போனால் போகுது அப்படின்னு இருக்கான். ஸோ 12th முடிக்கிறான், 12th முடிச்சுட்டு காலேஜ் ஐஏஎஸ்க்கு ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் எலிஜிபிள், அதனால் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு ஆர்ட்ஸ் சேர்றான், ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் யூபிஎஸ்சிக்கு ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறான், நெக்ஸ்ட் வந்து ஐஏஎஸ்ஸை கிராக் பண்ணுறான். இவனுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இருக்குது, எந்த டைரக்ஷனில் நம்ம பயணிக்கணும், எந்த டைரக்ஷனில் நம்ம ட்ராவல் இருக்கணும், நம்மளோட கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு எந்த டைரக்ஷனில் நம்ம பயணிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல்னு சொல்லுவோம். ஆன் த அதர் ஹேண்ட் இவன் வந்து 12th முடிக்கிறான், அதே பேரண்ட்ஸோட கம்பல்ஷனில் அவன் வந்து ஏதோ ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸோ ஏதோ ஒன்று சேர்றான். இன்ஜினியரிங் கோர்ஸ் சேர்ந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேல ஒர்க் பண்ணுறான். இப்போ இன்ஜினியரிங்க்கும் ரயில்வேக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் ஸ்டில் அவன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறான். ஸோ இவனுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் கிடையாது. அப்படி இருக்கிற குவான்டிட்டிஸ்லாம் நம்ம வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். எங்கே டைரக்ஷன் இருக்கோ, எங்கே மேக்னிடியூட் இருக்கோ அங்கே அதை வந்து வெக்டார் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் பைஃபர்கேஷன். அப்புறம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வில் பி ஆல்வேஸ் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இதை வந்து நீங்கள் சும்மா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரொம்ப நேரம் இதில் டைம் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நான். டிஸ்டன்ஸ் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நெக்ஸ்ட் குவான்டிட்டிஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பீடு. ஸோ நமக்கு ஸ்பீடுனா தெரியும் ஆல்ரெடி. இப்போ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எல்லாம் ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஸ்பீடுனா என்னது? ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? நம்ம ஆல்ரெடி யூனிட்ஸ் அண்ட் டாபிக்ஸில் பார்த்துருக்கோம். மீட்டர் பை டைமுக்கு என்னது? செகண்ட். ஓகேவா? ஸ்பீடு வந்து எய்தர் மீட்டர் பர் செகண்ட் ஆர் கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? இந்த மீட்டர் பர் செகண்ட் எதுக்கு வந்துச்சுன்னா இதுதான் இதோட யூனிட், இதோட யூனிட். ஸோ ஸ்பீடோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஓகே. தென் வெலோசிட்டி. வெலோசிட்டினா என்னது? வின்னு சொல்கிறோம். இது எஸ், ஸ்மால் எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான், பட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ மீட்டர் பர் செகண்ட். அப்போ வெலோசிட்டி வந்து வின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அது வந்து மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஓகே. தென் நெக்ஸ்ட்டு நம்ம எல்லோரும் பைக் ஓட்ட நல்லா பழகியிருப்போம். பைக்கில் வந்து 2 மீட்டர் இருக்கும். 2 மீட்டர் வந்து அந்த இருக்கும் டேஷ்போர்டில். பைக்கில் எது டேஷ்போர்டு? பைக்கில் 2 மீட்டர் இருக்கும். என்னென்னா ஒன்று வந்து ஸ்பீடோ மீட்டர். ஸ்பீடோமீட்டர் என்னது? சென்சஸ் ஸ்பீடு, என்ன ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்றத காமிக்கிறது ஸ்பீடோமீட்டர். இன்னொரு மீட்டர் ஒன்று இருக்கும். அந்த மீட்டர் என்னன்னா மெஷர்ஸ் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படின்றது சொல்லும். மெஷர்ஸ் டிஸ்டன்ஸ், அது வந்து ஓடோமீட்டர். ஓகேவா? ஓடோமீட்டர் என்ன பண்ணும்? மெஷர்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸ்பீடோமீட்டர் மெஷர்ஸ் த ஸ்பீடு. ஓகே. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி.
ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, இப்போ இந்த ஆக்சலரேஷனில் ஒரு சின்ன கான்செப்ட்டு பார்க்கலாம். இப்போது இது ஒரு பாயிண்ட் ஏ, இங்கே இருக்குது என் வீடு. ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி என் வீட்டுக்கு வரீங்க, பைக் எடுக்கிறீங்க. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பைக் எடுத்துகிட்டு நேராக என் வீட்டுக்கு வரீங்க. இப்போ ஏல நீங்கள் பைக் எடுக்கிறப்ப உங்கள் ஸ்பீடோமீட்டரில் என்ன வேல்யூ காமிக்கும்? உங்கள் ஸ்பீடோமீட்டரில் இனிஷியல் வெலோசிட்டி. ஓகேவா? ஸ்பீடோமீட்டரில் என்னென்ன வேல்யூ காமிக்கணும்? 0ல் தானே இருக்கும் மீட்டர். ஸோ இதில் வந்து ஒரு 3 டேர்ம் புதுசாக பார்ப்போம். இனிஷியல் வெலோசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டியை யூன்னு சொல்லுவோம், ஃபைனல் வெலாசிட்டியை வின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இனிஷியலாக நீங்கள் பைக் எடுக்கிறப்போ உங்களோட வெலாசிட்டி, விச் மீன்ஸ் இனிஷியலாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட்லேருந்து அதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுதுன்னா அதோட வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0. எப்போது? பாயிண்ட் ஏல வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0. பாயிண்ட் பியில் வரப்போ அதுக்கு வந்து சர்டன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன். அப்போ நீங்கள் உங்கள் பைக்கில் த்ராட்டில் பண்ண உங்கள் இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது ஸ்பீட் வந்து 0, 0லேருந்து 5, 5லேருந்து 10, 15, 20, 40, 80 அப்படி கூடிக்கிட்டே வரும். அப்போ அதுதான் வந்து ஒரு டைம் வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ ஒரு டைமுக்கும் உங்களோட ஆக்சலரேஷன் கூடிக்கிட்டே போகும். அப்போ ஃபைனலாக என்கிட்ட வரப்போ உங்களுக்கு வந்து வெலாசிட்டி v இருக்கும். ஸோ இந்த ஆக்சலரேஷன் ஏவை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைனல் velocity minus initial velocity with respect to time. So acceleration v minus u by t. Okay. So இதுவும் velocity தான், but this is called as final velocity. u is called as initial velocity, but ரெண்டுமே velocity தானே. ஸோ இந்த சேஞ்ச் இன் velocity இதை வந்து நான் del v ன்னு சொல்கிறேன். del v by t. டெல்னா என்னென்னா ஏதோ ஒரு ரெண்டு பொருள் வேரி ஆகுது, அதுக்குன்னா நம்ம அந்த del யூஸ் பண்ணுவோம். ஸோ del v by t. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இங்கே வந்து a, இங்கே வந்து b. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி எப்பயுமே 0 தான். ஃபைனலாக நீங்கள் என்கிட்ட வரப்போ ஒரு 40 மீட்டர் பர் செகண்டில் வரீங்க. அப்போ இதோட ஆக்சலரேஷன் என்ன? உங்களோட ஆக்சலரேஷன் என்னென்னா v மைனஸ் u பை t. அப்படின்னா 40 மைனஸ் 0 பை t. டைம் சொல்லணும்ல. ஓகே, டைம் வந்து ஒரு எவ்வளோ சொல்லலாம், ஒரு 100 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ 40 பை டைம் எவ்வளோ, 100 செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ 2/5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். ஏன் இங்கே செகண்ட் ஸ்கொயர்? ஆக்சலரேஷனுக்கு ஏன் செகண்ட் ஸ்கொயர் வருதுன்னா நம்ம ஃபார்முலா என்ன? del v பை t. வெலாசிட்டியோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்டு. ஸோ மீட்டர் பர் செகண்டு பை டைமோட யூனிட் என்ன? செகண்டு, விச் மீன்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? இதை தான் நம்ம யூனிட்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் அதுலேயுமே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே. ஆக்சலரேஷனுக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ 2/5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து என்னோட ஆக்சலரேஷனாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுவே இந்த டீக்கு பதிலாக நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 செகண்ட்ஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிஷியலாக இருக்கும். இனிஷியலாக இருக்குன்னா அப்போ வந்து 40/5. அப்போது 8 மீட்டர் பர் செகண்ட் வந்து 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து என்னோட ஆக்சலரேஷனாக இருந்திருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே, இப்போது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து த சேம். இங்கேருந்து இங்கே போகிறோம், ஏலேருந்து பிக்கு போகிறோம். டைம் வந்து 10. இப்போ இனிஷியலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குமா? ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சதுன்னா அதோட வெலாசிட்டி இனிஷியலாக 0ல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், காலைல 10 மணிக்கு நான் பைக் எடுக்கிறேன்.
11 மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றேன். இப்போ 11 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றப்ப 10:30 மணி ஒரு ஐடியல் டைம் நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கும் 40 மீட்டர் பர் செகண்ட் தான் ட்ராவல் பண்ணுறேன். அதாவது என்னோடய ஸ்பீடு வந்து 40ன்னு வச்சுக்கோமே. ஜென்ரலாக கிராஜுவலாக நான் 40ல் தான் என் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன்னா, அப்போ நான் 10:05க்கும் 40 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் தான் இருப்பேன். 10:10க்கும் 40 மீட்டர் பர் செகண்டில் தான் இருப்பேன். 10:15க்கும் 40 மீட்டர் பர் செகண்டில் தான் இருப்பேன். என்னோடய ஸ்பீடோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையுமே வந்து என்னோட ஸ்பீடு த்ராட்டல் பண்ணுற ஆக்சலரேஷன் ஸ்பீடு வந்து நான் 40லேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒரு அந்த இடத்துல என்னோட இனிஷியல் வெலாசிட்டி 10:30 மணிக்கு என்னவாக இருக்கும்? 40 மீட்டர் பர் செகண்ட் சொன்னா. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 40 20 சரி ஓகே 20ன்னு வச்சுக்கலாம். 40 20 ஏதோ ஒன்று. ஃபைனலாக நான் அங்கே வரப்போ 40ல் வரேன். சாரி, இப்போ தானே சொன்னேன், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட வரப்பையும் 20லேயே வரேன். இப்போ இந்த இடத்துல என்னோடய ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும்? ஆக்சலரேஷன் என்ன? v மைனஸ் யூ பை டியா. v என்னது 20, u என்னது 20 பை t என்னது t வந்து ஓகே 10ன்னு வச்சுக்கிறேன். இந்த கேஸில் என்னது 0/10. இப்போ எனிதிங் பை 0 அப்படின்னா இன்ஃபினிட்டி. அப்போ 0/anythingனா அந்த இடத்துல என்னது? என்னோடய ஆக்சலரேஷன் 0ன்னு அர்த்தம். அதாவது நான் ஆக்சலரேட்டே பண்ணலை. என்னோட த்ராட்டிலிங் ஆக்சலரேஷன் ஹேண்டில் பிடிச்ச மாதிரியே இருக்குது. நான் கொஞ்சம் கூட அசையவே இல்லை அதை நான். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் அந்த இடத்துல 0 ஆக்சலரேஷன். இதுக்கு பேர் என்னன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஓகேவா? இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஓகே, அப்போ இதில் இன்னொரு வெரைட்டி இருக்கும். இப்போ இனிஷியலாக 20ல் இருக்கேன். ஓகேவா? எனக்கு அங்கே போகிறப்ப ஃபைனல் வெலாசிட்டி 10 இருக்குது. இப்போது எனக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஃபார்முலான்னா அதே v மைனஸ் யூ பை டி. அப்போது v என்னது 10, u வந்து 20/10. அப்போது minus 10/10 வரும். அப்போ -1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு மைனஸ் வேல்யூ வருது? ஒரு குவான்டிட்டியில் மைனஸ் வேல்யூ வரலாமா? அப்படின்னா வரலாம். இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, அப்போது அவனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலை, ஸ்பீடு குறைஞ்சிருக்கு. விச் இஸ் கால்ட் ஆஸ் ஒரு டேர்ம் இருக்குது, ரிட்டார்டேஷன். ஓகேவா? இதை வந்து ரிட்டார்டேஷன் சொல்லலாம், அல்லாட்டி டீசலரேஷன் சொல்லலாம். ஸோ எனிதிங் நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகலை, வேறஸ் நம்மளுக்கு இனிஷியல் வெலாசிட்டியோட ஃபைனல் வெலாசிட்டி குறைவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நெகட்டிவில் வேல்யூ கிடைக்கும். அந்த நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கிறத நம்ம வந்து ரிட்டார்டேஷன் அல்ல டீசலரேஷன் சொல்லுவோம். இதுதான் வந்து ஜென்ரல் ஃபியூ கான்செப்ட்ஸ் பிஃபோர் மெக்கானிக்ஸ்னு என்ன தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மோஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது மோஷன்னா என்ன? ஜென்ரலாக உங்களுக்கு இது என்ன தெரியும்? மோஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மோஷன் நம்ம எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா, மோஷன்னா anything that move from one place to other place. Anything that moves from one place to other place. அதுதான் வந்து நம்ம மோஷனை டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மோஷனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது? மோஷன்னு சொல்லியாச்சு, அப்போ அதில் டைப்ஸ்ன்னு ஒன்று இருக்கணும்ல. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வில் ஹேவ் லீனியர் மோஷன். லீனியர் மோஷன். செகண்ட் வந்து சர்க்குலர் ரொட்டேஷன் சொல்லலாம், ரொட்டேஷனல் ஆர் ரெவல்யூஷனரி மோஷன். ஓகேவா? மூணாவது ஆசிலேட்டரி மோஷன். நாலாவது
பீரியாடிக் மோஷன். அப்போது இந்த மோஷனை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலான்னா லீனியர் மோஷன், ரொட்டேஷன் ஆர் ரெவல்யூஷனரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், பீரியாடிக் மோஷனை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் சொல்லியாச்சு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்துலாம். லீனியர்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓகே லீனியரில் ஃபஸ்ட்டு வந்து ரெக்டிலீனியர். ரெக்டிலீனியர் ஒன்று, இன்னொன்று கர்விலீனியர். ஓகேவா? ரெக்டிலீனியர் மோஷன் பேர்லேயே தெரியுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுறது, அதுதான் வந்து ரெக்டிலீனியர் மோஷன். ஓகேவா? கர்விலீனியர் மோஷனை பண்ணால் ஒரு கிரவுண்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே. ஈவினிங் இல்லை மார்னிங் எல்லாம் ஜாகிங் போவீங்க, வாக்கிங் போவீங்க. ஒரு பர்ஃபெக்ட் சர்க்குலர் கிரவுண்டு. இது பார்த்தா சர்க்கிள் கிடையாது, பட் சர்க்கிளை இமேஜின் பண்ணுங்கள். சர்க்குலர் கிரவுண்டில் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கே வரீங்க, நெக்ஸ்ட் இங்கே போகிறீங்க, இங்கே வரீங்க, இங்கே வரீங்க, இங்கே வரீங்க, இங்கே வரீங்க, திருப்பி பேக் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி வரீங்க. ஸோ இது வந்து ஒரு கர்வ், ஒரு ரொட்டேஷன், அப்படியே ஒரு அடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமாக இருக்கா. இதை வந்து ஒரு கர்விலினியர் மோஷன் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். இப்போ ரொட்டேஷன் ஆர் ரெவல்யூஷனரி மோஷன் அப்படின்னா ஒரு ரொட்டேட்ஸ் அபவுட் அன் ஆக்சிஸ். இப்போ வந்து சன்னை சுற்றி நிறைய ஆர்பிட்ஸ் இருக்குமா, எல்லா ஆர்பிட்லேயும் ஒரு பிளானட்ஸ் பிளேஸ் ஆகிருக்குமா. இங்கே வந்து எர்த்து, இங்கே மார்ஸு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்படி பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த எர்த்து மார்ஸ் எல்லாம் சன்னை ஒரு மிட் பாயிண்ட்டாக வச்சுட்டு தான் சுற்றுது. அப்போ சன்னுக்குன்னு ஒரு ஆக்சிஸ் இருக்கும், ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ எனி ஆப்ஜெக்ட் ரொட்டேட்டிங் அபவுட் அன் ஆக்சஸ், அதுதான் வந்து ரொட்டேஷன்னு சொல்லுவோம். எனிதிங் தட் rotates with the specific axis, அது வந்து ரொட்டேஷன். அப்போ ரெவல்யூஷன்னா விச் மீன்ஸ் அது ஒரு ஆப்ஜெக்டை சென்டராக வச்சுட்டு ஒரு ஆக்சிஸை வச்சு சுற்றும், ப்ளஸ் தன்னைத்தானே சுற்றிக்கும். ஓகேவா? இப்போது நான் வந்து இப்போ எர்த்து நல்ல எக்ஸாம்பிள்லேயே நான் பிளானட்ஸ் தான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பிளானட்ஸ் வந்து ரிவால்வ் அரவுண்ட் தி சன், revolve around the sun and rotate themselves அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ விச் மீன்ஸ் அவங்க பிளானட்டையும் மற்ற பிளானட்டையும் சுற்றுவாங்க, சன்னையும் சுற்றிட்டு வருவாங்க, சன்னை மிட்டாக வச்சு, ப்ளஸ் அவங்களும் தன்னைத்தானே சுற்றிக்குவாங்க. அதுதான் வந்து ரொட்டேஷன் ஆர் ரெவல்யூஷனரி மோஷன்னு சொல்கிறது. அடுத்து ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் என்ன? மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன்னு சொல்லுவாங்க. மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் over a mean position. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நல்லா இருக்கும். உங்கள் தலைக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற கடிகாரத்தை பாருங்கள். பெண்டுலம் டிஜிட்டல் இருந்தால் பார்க்காதீங்க, அனலாகாக இருக்கிறப்ப இந்த கிளாக்கை பாருங்கள். பெண்டுலமில் கீழே அந்த ஸ்விங் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். ப்ளஸ் நம்ம பார்க்கில் ஊஞ்சல் ஆடுறோம்ல, ஊஞ்சலுக்கு மேலே வந்து கம்பி இருக்கும், கீழே வந்து ஸ்ட்ரிங் வரும், கீழே சீட்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ இந்த ஊஞ்சல் நம்ம ஆட்டினோன்னா இங்கேருந்து மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் போகும், இப்படி திருப்பி வரும், போகும், திருப்பி வரும். ஸோ இதுதான் வந்து டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து ஆசிலேட்டரி மோஷன். எக்ஸாம்பிள் வந்து ஸ்விங்கு, பெண்டுலம். ஓகேவா? அப்புறம் பீரியாடிக் மோஷன், எ கைண்ட் ஆஃப் மோஷன். பீரியாடிக்னா என்னென்னா எ கைண்ட் ஆஃப் மோஷன் which is repeated in a specific time, which is repeated in a specific time. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏர்லியர் எக்ஸாம்பிள் பெண்டுலம்னு சொன்னேன்ல, இந்த பெண்டுலமே வந்து நம்ம வந்து பீரியாடிக் மோஷனாக எடுத்துக்கலாம். பிகாஸ்
கரெக்டாக அது ஒரு நிமிஷத்தில் ஒரு 10 தடவை பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் போயிட்டு வருதுன்னா அடுத்த 2வது ஒரு நிமிஷத்துலையும் அதே பாயிண்ட் ஏக்கு பாயிண்ட் பிக்கும் 10 தடவை தான் போயிட்டு வரும். 3வது ஒரு நிமிஷத்துலையும் பாயிண்ட் ஏக்கு பாயிண்ட் பிக்கும் 10 தடவை தான் போயிட்டு வரும். அன்டில் அண்ட் அன்லஸ் அந்த பெண்டுலம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டரி பவர் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்டுலம் வந்து அந்த ஒரு நிமிஷத்துலையும் 10 தடவை டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அட்டைன் பண்ணும். இதுதான் வந்து பீரியாடிக் மோஷன்னு சொல்லுவாங்க. பீரியாடிக் மோஷனோட எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு யூஸ்வலாக எக்ஸாம்ஸில் கேட்குறது டியூனிங் ஃபோர்க்கு. டியூனிங் ஃபோக்னா வந்து இட் வில் பி லைக் எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஜாவ் மாதிரி இருக்கும் ஒரு லீனியரில், ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு கேபிட்டல் Y மாதிரி இருக்கும், ஓகேவா? வையை வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும். டியூனிங் ஃபோக்குன்றது இப்படி இருக்கும். இது வந்து டியூனிங் ஃபோக்கு. அப்புறம் பவுன்சிங் பால், பேஸ்கெட் பால்லாம் விளையாடுறோம்ல, பேஸ்கெட் பால் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கீழே தரையில் பவுன்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம், பவுன்சிங் பாலு. அப்புறம் இந்த ஊஞ்சல், அது வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு டைமுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஊஞ்சல். அப்புறம் வாட்டர் வேவ், நம்ம கடல் அலை இருக்குல்ல, அது நார்மலாக டைட்ஸ் இருக்கிறப்ப இல்லை, நார்மலாக இருக்கிறப்ப சொல்கிறேன். அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே தெரியாதோ, இங்கே எழுதுகிறேன். வாட்டர் வேவ். ஸோ இதெல்லாம் இதோட நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்து இது பார்த்தாச்சு. ஜென்ரலாக லீனியர் மோஷன் என்ன, ரொட்டேஷன்னா என்ன, ஆசிலேட்டர் என்ன, பீரியாடிக்னா பார்த்தாச்சு. இப்போ லீனியர்லேயே 2 சொல்லியிருக்கேன். ஒன்று ரெக்டி லீனியர், இன்னொன்று கர்வி லீனியர். ஸோ ரெக்டி லீனியர்னால் என்னென்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்மில் போகிறது ரெக்டி லீனியர், அதுவும் சொல்லிட்டேன். ஸோ அப்போ அதுக்கு பெருசாக பைஃபர்கேஷன் இருக்குதான். பட் கர்வி லீனியரில் பைஃபர்கேஷன் இருக்குது. கர்வி லீனியரில் 2 இருக்குது. ஒன்று யூனிஃபார்ம் கர்விலினியர் மோஷன், இன்னொன்று நான் யூனிஃபார்ம் கர்விலினியர் மோஷன். ஓகேவா? யூனிஃபார்ம் கர்விலினியர் மோஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, மோஷன் இன் சர்க்குலர் பாத், ஒரு சர்க்குலர் பாத்தில் மோஷன் நடக்கிறப்ப வித் யூனிஃபார்ம் ஸ்பீடு, அவ்வளோதான். ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ஒரே மோஷனில் நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ ரவுண்டானால நம்ம வந்து பைக்கை நம்ம ரவுண்டானா எடுக்கிறோன்னா ஒரு 20 kmph 30 kmph தான் பாயிண்ட் ஏலேருந்து அப்படியே போயிட்டு பாயிண்ட் பி வரைக்கும் வருவோம். இங்கே 20யோ இங்கே 30யோ இங்கே 40யோ போனால் அப்படியே போக வேண்டியதான் நம்ம. அதனால் அப்படி போகாமல் 20 இங்கே 20 மெயின்டைன் பண்ணால் இங்கே 20 இங்கே 20 இங்கே 20 இங்கே 20. ஸோ இது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடு. அதே நான் யூனிஃபார்ம்னா, இப்போ நான் ஆரம்பத்தில் 20ல் ஆரம்பிக்கிறேன், அப்புறம் 15, அப்புறம் 10, அப்புறம் 5, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்படி வரேன். இது வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. இப்படி போகிறப்ப எனக்கு ஸ்பீடு கிராச்சுவலாக டீசலரேட் ஆகுது. பட் ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன். அது வந்து நான் யூனிஃபார்ம் கர்விலினியர் மோஷன் சொல்லுவோம், ஓகேவா? இப்போ யூனிஃபார்ம் கர்விலினியர் மோஷன் இஸ் ஆக்சலரேட்டட், யூனிஃபார்ம் கர்விலினியர் மோஷன் யூசிஎம்னு எழுதுகிறேன். Accelerated as the direction of velocity changes. இதில் என்ன சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள், எந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிளில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு பையன் இருக்கான், அவன் கையில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கட்டியிருக்கு, ஸ்ட்ரிங்கில் ஒரு கல் கட்டியிருக்கு. அப்போ தலைக்கு மேலே அவன் சுற்றுறப்ப அந்த கல்லை ஒரு பாயிண்ட்லையுமே ஒரு டிராஸ்டிக்காக ஒரு 10 பாயிண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரொட்டேட் ஆகிற இடத்துல இமேஜின் லைனில். இப்போ இங்கேருந்து அந்த கல் வெளியே போக ட்ரை பண்ணோம், இங்கேருந்து இந்த இடத்துல தான் அந்த கல் வெளியே போக ட்ரை பண்ணோம், இங்கேருந்து அந்த கல் வெளியே போக ட்ரை பண்ணோம், இங்கேருந்து கல் வெளியே போக ட்ரை பண்ணோம், இங்கேருந்தும் இப்படி போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேஞ்சென்ட்னு என்னென்னா, ஒரு சர்க்கிளில் ஒரு இடத்துலேருந்து போகக்கூடிய ஃபோர்ஸ். இது ஒரு இடம் இப்படி போட்டுக்கிறேன், ஓகே, இதை டேஞ்சென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி போகும் ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். எப்படி சொல்லணும்னா, ஆக்சலரேட்டட், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் ஆக்சலரேட்டட் ஆஸ் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ். அப்போ வெலாசிட்டி கூட கூட என்ன பண்ணணும்னா, அந்த கல் வந்து மீன் பொசிஷன் விட்டு வெளியே போகும். விச் மீன்ஸ் ரவுண்டானாக்குன்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டை விட்டு வெலாசிட்டி கூட கூட அவன் என்ன பண்ணுவான், அப்படியே போயிடுவான், அதோட முடிஞ்சிச்சு. அதே நான் யூனிஃபார்மில் ஸ்பீடு
டிக்ரீஸ் ஆகுதுன்னு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். 5லேருந்து 10, 3, 2 அப்படி ஆகுதுன்னு சொன்னேன். அப்படி ஆகிறப்ப அப்பயும் அவனோட பாத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. டிக்ரீஸ் ஆகிறதுனால அவன் வந்து உள்ளே விழுந்துருவான். இந்த எக்ஸாம்பிள் நம்ம எங்கே பார்த்தோம்னா எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் சொல்கிறப்ப நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றிட்டே இருக்கும். அப்போது எலக்ட்ரானோட எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னா அது நியூக்ளியஸோட ஒரு புல்லுக்கு ஏற்பட்டு ஒரு ஃபோர்ஸ் ஏற்பட்டு உள்ளே விழுந்துருன்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து அவனோட பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துருவான். இங்கே வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி வெளியே போயிடுவான். இதான் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸு. இப்போ இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்னதில் ஜஸ்ட் 1 or 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் இனிஷியலாக நம்ம பார்க்க போகிற சில டேர்ம்ஸ் பார்த்துக்கலாம். யூன்றது தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம மோஷனை ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ண மாட்டோம். பிகாஸ் டிரைவ் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. டிரைவ் பண்ண ஆன்சரை நம்ம எழுதி வச்சுக்கலாம். பிகாஸ் டிரைவ் பண்ணால் அது 10 மார்க் கொஸ்டின் மாதிரி பெருசாக போகும். நம்மளுக்கு எடுக்க போகிறது 1 மார்க் தான். அதனால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் அவுட்புட் தெரிஞ்சால் வி வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு டி வந்து டைமு, ஏ வந்து acceleration, S வந்து displacement. இந்த இடத்துல Sன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டைமோட யூனிட் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் Dன்றது டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் V equal to A T plus U, or else இதை ஜென்ரலாக எப்படி எழுதுவாங்கன்னா V equal to U plus AT. V equal to U plus AT. ரெண்டாவது S is equal to UT plus half AT square. S என்னன்னா displacement, U na initial velocity, T na time plus half AT square. Okay, next. Third வந்து V square equal to U square minus 2AS. U வந்து initial velocity, A acceleration, S வந்து displacement. So V square equal to U square minus 2AS. V square na V ன்றது final velocity. இதுதான் வந்து general equations of motion. இது ஒரு screen pic எடுத்துக்கலாம். V equal to UT plus half, U plus AT. V equal to U plus AT first. Second வந்து S equal to UT plus half AT square. Third வந்து V square equal to U square minus 2AS. இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லாஸ் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து லாஸ் ஆஃப் மோஷன். இதில் மொத்தம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. லாஸ் ஆஃப் மோஷனில் மொத்தம் 3 லா இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் லா, இன்னொன்று என்ன செகண்ட் லா. The last would be third law. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லா என்னன்னா, ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு பொருள் இல்லை நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எப்போ பார்ப்பீங்க, எவ்வளோ தூரம் அதை பார்ப்பீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு கமிட்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இட் இஸ் செட் தட் எப்படின்னா, an object at rest. an object ஃபர்ஸ்ட்ல எப்படி சொல்கிறாங்கன்னா, an object at rest tends to be at rest எப்போ வரைக்கும்? until and unless and
external force acts on it to change its state of rest. என்னன்னா an object at rest, அதாவது இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் தூங்கிட்டு இருக்கீங்க, காலையில் 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை டிஸ்டர்ப் யாருமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் தூங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க. எப்போ நீங்கள் உங்களுக்கு முழிப்பு வந்து அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிப்பீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாரோ வந்து உங்களை எழுப்பின பிறகு நீங்கள் வந்து உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் தூங்குறத ரெஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருப்பீங்க? அன்லெஸ் அண்ட் அன்டில் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், உங்கள் அப்பாவோட குரலோ உங்கள் அம்மாவோட குரலோ கேட்குற வரைக்கும் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. கேட்டதுமே எந்திரிச்சிருவீங்கல்ல. ஸோ இட் இஸ் as similar as that. An object at rest tends to be at rest until and unless an external force acts on it to change its state of rest. அவங்க வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்போ உங்களோட ஸ்டேட்டு நீங்கள் ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து எந்திரிக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் சொல்கிறது. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பை ப்ராப்பர்ட்டி ஆஃப் இனர்ஷியா அப்படி சொல்லுவாங்க. இனர்ஷியா ஓகேவா. ஸோ இனர்ஷியாவில் நம்ம வந்து ஒரு 3 கைண்ட் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, inertia of motion, inertia of direction. ஓகேவா. ஸோ இனர்ஷியானா இட்ஸ் a force within yourself. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் தூங்குறீங்க. இப்போ அந்த ஃபோர்ஸோட உங்களுக்கு இருக்கிற இன்ஹிபிட்டட் ஃபோர்ஸோட உங்கள் அப்பாவோட வாய்ஸுக்கோ உங்கள் அம்மாவோட வாய்ஸுக்கோ ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஜாஸ்தியாக இருக்கிற ஃபோர்ஸ்னால உங்களோட ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இந்த 2 ரீசனால் உங்களோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குது. அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னு சொல்கிறாங்க. இதை இன்னொரு டேர்ம்லேயும் டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு சொன்னேன்னா, ஓகே இப்போ ரெஸ்ட்டுன்னு சொன்ன இடத்துல இந்த இடத்துல மட்டும் என் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு பதிலாக மோஷன்னு போடுங்க. an object at motion tends to be at அதே மோஷன் தான். எப்போ? until and unless an external force acts on it to change its state of motion. ஓகேவா. ஸோ மோஷன்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நேராக நடந்து போயிட்டே இருக்கான். இட்ஸ் மீன்ஸ் இப்போ நான் இங்கேருந்து ஸ்கூலுக்கு இல்லை டியூஷனுக்கு போயிட்டே இருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் என் ஃப்ரெண்டு வரான். என் ஃப்ரெண்டு வரதுனால அவனை ரொம்ப நாள் பார்க்காம என்ன பண்ணுறேன், ரொம்ப நாள் பார்க்காம இருந்ததுனால அவனை மீட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன். ஆப்போசிட்டில் மீட் பண்ணுறப்ப அப்படி பேசுகிறப்ப அவன் என்ன சொல்கிறான், வாடா டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்றான். அப்போது என்னோட மோஷன் எங்கே? என் வீட்டிலேருந்து டியூஷன் போகிறது என்னோட மோஷன். அப்போது அந்த மோஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உள்ளே வருது. அதாவது நம்மளோட எண்ணமும் சிந்தனையும் நம்ம ஒரு சைடு இருப்போம், ஆனால் நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கு நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஸோ அந்த தொந்தரவுனால் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறோம்ல, அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன்னு சொல்கிறது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு பார்த்தாச்சு, இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ போன எக்ஸாம்பிள் சொன்னல அதே தான். இனர்ஷியா ஆஃப் மோஷன் கிட்டத்தட்ட இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் 2 ஒரே இது தான். அது ஒன்றும் பெருசாக பைஃபர்கேஷனுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்னு சொல்லுவோம். ஆல்சோ கால்ட் ஆஸ் ஃபர்ஸ்ட் லா. எப்படி சொல்லுவாங்கன்னா கலீலியோ, ஸ்பெல்லிங் தான் படுத்திட்டேன்னா, Galileo's law of inertia. அப்படி இல்லைன்னா it is also called as law of inertia. ஓகேவா. A body tends to be at rest or in a motion until and unless an external force acts on it to change its state of rest or change of motion. அதுதான் வந்து Galileo law of rest inertia சொல்கிறது. ஓகேவா. இது ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் கோ ஆன் வித் செகண்ட் லா. என்ன சொல்லுது? செகண்ட் லா வந்து ஜென்ரலாக சொல்லணும்னா, ஒரு செகண்ட் லா வந்து F
ஈக்குவல் டு ma அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் லா. ஓகே, லா ஆஃப் மோஷன். இதில் வந்து Fன்றது ஃபோர்ஸு, Mன்றது மாஸு, ஏன்றது ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் எடுத்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா அப்படியே ஜஸ்ட் வீடியோவை கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், போக போக புரிஞ்சிடும். பட் ஓகேவா? ஸோ F is equal to ma. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மொமெண்டம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், செகண்ட் லா வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஒரு ஃபீல்டர் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நல்ல லெங்க்தி கேட்ச் ஒன்று வருது. இப்போ வந்து லெங்க்தி கேட்ச் பிடிச்சிட்டு கையை சர்டன் டிஸ்டன்ஸ் கீழே இறக்குவார். ஸோ அது இறக்குறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாலுக்குன்னு சில மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டமை டிக்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படியே பிடிச்சிருந்தாருன்னா அந்த கையில் பால் பட்டதும் the sudden decrease, the sudden zero of momentum வந்து ரொம்ப இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வெலாசிட்டியை, அந்த பாலோட வெலாசிட்டியை குறைச்சி நம்ம வந்து நம்ம கைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக அந்த ஃபீல்டர் என்ன கிரவுண்டு பண்ணுறது. இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா F is equal to ma சொல்லலாம். இல்லாட்டி இதை வேறு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், MP is equal to ஓகே P is equal to mv. இதில் Pன்றது மொமெண்டம், Mன்றது மாஸு, Vன்றது வெலாசிட்டி. இது ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இதில் எடுத்துருக்கலாம். ஓகே, Vன்றது வெலாசிட்டி. இது எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், ஃபீல்டரு அந்த கேட்ச் பிடிக்கிறது. இல்லைனா இதுக்கு வேறு என்ன இருக்கும், வேறு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு ரன்னிங் பஸ்ஸில் நம்ம இறங்குறோம். ரன்னிங் பஸ்ஸில் இறங்கப்பறம் பஸ்ஸுக்குன்னு சில வெலாசிட்டி இருக்குமா. அப்போ பஸ்ஸுக்கு வந்து ஒரு 40 kmph போயிட்டு இருக்குன்னா நம்ம பஸ்ஸுக்குள்ளே இருக்கோம்னா நம்மளோட ஸ்பீடு 40 kmph தான். பிகாஸ் நம்ம வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற பட்சத்துக்கு நம்மளும் நமக்கு இருக்கிற இன்பில்ட் வெலாசிட்டி 40 kmph தான். நம்ம இப்போ அந்த பஸ்ஸுலேருந்து இறங்குறப்ப, ரன்னிங் பஸ்லேருந்து இறங்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நம்மளால் நிற்க முடியாது, ஒரு சர்டன் தூரம் ஓடுவோம். பிகாஸ் இந்த 40 m/s 40 km/h ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸுக்கான வெலாசிட்டி நமக்குள்ளேயும் இருக்குது. அந்த 40யை நம்மளால் இன்ஸ்டண்ட்டாக ஜீரோவுக்கு கொண்டு வர முடியாது. அப்போ 40யை 35, 30, 25, 20, 15, 10, 5, 0 அப்படி தான் கொண்டு வரணும். அதுக்கு we need some distance of travel. அதுதான் வந்து செகண்ட் லாவில் சொல்கிறது. செகண்ட் லாவில் இது எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா தி ஸ்ட்ரென்த்து இல்லாட்டி ஃபோர்ஸ், ஓகேவா, அந்த ஃபோர்ஸு கெயின்டு பை மோஷன் பை சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னா என்ன, நம்ம வந்து இறங்கி அந்த ஓடுறோம்ல, அதுதான் வந்து அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ இதில் மொமெண்டம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா momentum depends upon mass and velocity. P equal to mv ன்னு சொன்னா இதுல Pன்றது momentum, mன்றது மாஸ், vன்றது velocity. ஸோ momentum எந்த ரெண்டு ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து மாஸ் அண்ட் வெலாசிட்டின்னு சொல்லணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மொமெண்டம் ஆஃப் அ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் என்னன்னு கேட்பாங்க. ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட், ஸ்டேஷ்னரின்னு என்ன, ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ மொமெண்டம் ஆஃப் அ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட். இப்போ அந்த பஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 40 kmph ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு சொன்னேன். அப்போ உள்ளே உட்காந்துருந்து எனக்கு 40 kmph இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பஸ்ஸு 0 kmph இருக்குது, விச் மீன்ஸ் பஸ்ஸு அப்படியே நிற்கிது. அப்போ பஸ்ஸுக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன். அப்போ என்னோட ஸ்பீடு என்ன, 0. ஸோ மொமெண்டம் ஆஃப் அ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் இஸ் 0. அதை ரீசனும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபார்முலா படி சொல்லணும்னா m/v வருதா, vன்றது என்னது, வெலாசிட்டி. வெலாசிட்டி இந்த இடத்துல என்ன, 0. அப்போ எனக்கு ஒரு மாஸ் இருக்குது 70 kg. இப்போ என்னோட மாஸு இன்ட்டு என்னோட வெலாசிட்டி என்ன, 0. அப்போ என்னோட மொமெண்டம் எவ்வளோ, 0. ஸோ இது வந்து கான்செப்சுவலாகவும் பார்க்கணும்,
தியரிட்டிக்கலாகவும் பார்க்கணும். தியரிட்டிக்கலாகவும் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரியும், ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ மொமெண்டம் ஆஃப் அ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் என்னென்னா 0. அதே மொமெண்டம் ஆஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு மாஸ் வெலாசிட்டி 2 குவான்டிட்டி தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து மொமெண்டம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுலேருந்து நம்ம இன்டெரக்டாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மொமெண்டம் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், மொமெண்டம் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எய்தர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அப்படி இல்லாட்டி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸு அண்ட் வெலாசிட்டி. இதுதான் வந்து இதில் நான் சொல்ல வந்தது. ஓகே, மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்ட் வெலாசிட்டி. இதில் எய்தர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ மொமெண்டம் எய்தர் மாஸ் ஆர் வெலாசிட்டி எது இன்க்ரீஸ் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட டெஃபினேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓகே, இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, the rate of change of momentum is directly proportional to the external force applied on it. ஸோ இதை தான் வந்து அவங்க ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுறது என்னென்னா, the rate of change of momentum is directly proportional to the external force applied on it. இதுதான் வந்து அவங்க சொல்கிற டெஃபினேஷன். இதுக்கு P is directly proportional to M and V அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரேட் ஆஃப் இந்த வெலாசிட்டி இருக்குல்ல, இந்த வெலாசிட்டி நம்மளுக்கு வந்து 2 இருக்கும். ஒன்று இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், இன்னொன்று ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் எப்படி மாற்றி எழுதுறேன்னா, பி எம், இந்த வி இருக்குல்ல, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்னது, ஆக்சலரேஷனில் பார்த்தோம்ல V மைனஸ் U பை டி. அப்போனா வெலாசிட்டி எடுத்தால் ஒன்று இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், இன்னொன்று ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, எம்வி மைனஸ் எம்யூ பை டி. ஓகேவா? இப்போ இதுலேருந்து எம்மை காமன் எடுக்கிறேன். இப்போ V மைனஸ் யூ பை டி. அப்போது மொமெண்டம் என்ன ஆகும், இந்த V மைனஸ் யூ பை டி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஓகே, இந்த V மைனஸ் யூ பை டியை மட்டும் நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆக்சலரேஷன் பார்த்துருக்கோமா. ஸோ ஆக்சலரேஷன் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், விச் மீன்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி minus initial velocity with respect to time. அதான் வந்து acceleration. So m into a. இதுதான் வந்து நான் இனிஷியலாக சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில். எங்கது ஸ்டார்டிங்கில் சொன்னது F is equal to ma சொன்னல, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதில் மொமெண்டம் இஸ் அ டைப் ஆஃப் ஃபோர்ஸ், அதுதான் இப்போ அடுத்து நான் சொல்ல வரேன். மொமெண்டம் வந்து நம்ம ஃபோர்ஸ் ஒன்று எழுதலாம். ஸோ F equal to ma. F is equal to ma. ஓகேவா? இந்த இடம் வந்து ப்ரொபோர்ஷ்னாலிட்டி மாற்றிட்டேன் பாருங்கள். இது ப்ரொபோர்ஷ்னாலிட்டியா, இதுவும் ப்ரொபோர்ஷ்னாலிட்டி. ஓகே, இப்போ இந்த ப்ரொபோர்ஷ்னாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டு, ஒரு கேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎம்ஏ. இதுதான் வந்து மொமெண்டம்க்கான தி செகண்ட் டிஃபைன்டு ஃபார்முலா. இப்போ இதில் என்ன ஆகும், மாஸ் கூடுச்சுன்னா ஆக்சலரேஷன் கூடும், ஃபோர்ஸும் கூடும். அதுதான் வந்து இதில் சொல்கிறது. இது ஃபோர்ஸ். இதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, த force acting on a moving body is the product of mass and acceleration. ரொம்ப சிம்பிள். இந்த ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். அதுதான் வந்து ஒரு வேர்டிங்ஸில் சொல்லியிருக்கேன்.
ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 இருக்குது. ஜென்ரலாக நம்ம ஏதாவது ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் கதவில் புஷ் ஆர் புல் அப்படின்னு இருக்கும். புஷ்னா என்னது? தள்ளுறது. அதே புல்னா என்னது? இழுக்கிறது. நம்ம அங்கே போய் நின்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? புஷ்னா என்ன புல்லுனான்றது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ புஷ்னா தள்ளுறது, இழுக்கிறதுன்றது புல்லுன்னு சொல்லுவோம். இது எதுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புஷ் ஆர் புல் இது ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து சர்டன் ஃபோர்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இந்த ஃபோர்ஸை வந்து இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஒரு ஒரு புஷ்ஷிங் ஃபோர்ஸ் இல்லை புல்லிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோமா. அப்போ இதுக்கு ஒரு டிஃபால்ட் எஸ்ஐ யூனிட் இருக்கும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னதுன்னா நியூட்டன். தி ஸ்டாண்டர்ட் யூனிட், ஸ்டாண்டர்டைஸ் ஓகேவா? இதுக்கு வந்து நியூட்டன்னு சொல்லுவோம். இதை எப்படி இது யூனிட்டில் சொல்லுவோம்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதான் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, இப்போது இதில் ஒரு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, 1 நியூட்டன் ஈக்குவல் டு எவ்வளோ டைன்னு கேட்பாங்க. அப்போ 10⁵ டைன். இதில் சும்மா வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 நியூட்டனில் எவ்வளோ டைன் இருக்குன்னா 10⁵ டைன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ செகண்ட் லா முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் லா முடிச்சாச்சு, இப்போ தேர்ட் லா இருக்குது. தேர்ட் லா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹேஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு டேர்ம் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த டேர்ம் என்னென்னா இம்பல்ஸ். இம்பல்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை இங்கே எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ impulse என்னன்னா, impulse is the amount of change in the object's momentum. அதை வந்து இம்பல்ஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு சர்டன் மொமெண்டம் இருக்கும், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ எப்படி ஆக்சலரேஷனுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொன்ன மாதிரி இம்பல்ஸுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா? ஸோ இந்த மொமெண்டம் எப்படி பின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும்? அப்போ வந்து டெல் பி இதுக்கு எப்படி இருக்குன்னா மொமெண்டம் ஆஃப் ஃபைனல் மைனஸ் மொமெண்டம் ஆஃப் இனிஷியல். இதை வந்து நம்ம டெல் பின்னு நோட்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இம்பல்ஸ் என்னென்னா is the product of the force applied. So impulse is the product of the force applied to an object and the amount of time applied. So impulse na impulse is a product of the force applied to an object and the amount of time it applied. அதான் வந்து சொல்லுவோம் impulse. எப்படி சொல்லுவோம்னா f force into time. டைம்னா டைம் டிஃபரன்ஸ் t2 minus t1, ஃபைனல் டைம் minus இனிஷியல் டைம். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா f t2 minus t1. இது என்னது? del p. இதுதான் வந்து இம்பல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தேர்ட் லாக்குள்ளே போகலாம். இது என்னென்னு புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ நியூட்டனோட தேர்ட் லா.
for every action there is equal and opposite reaction. இதுதான் வந்து நியூட்டனோட தேர்ட் லா சொல்கிறது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருந்தது என்னென்னா, இந்த ராக்கெட் லான்ச்சிங் ஆஃப் ராக்கெட் மேலே போகுதுன்னா அதுக்கு அப் த்ரஸ்ட் ஒன்று தேவை. அந்த த்ரஸ்ட் எப்படி அது கெயின் பண்ணிக்குதுன்னா கீழே ப்ரெஷரைஸ் பண்ணிவிட்டு மேலே போகுது. அதுதான் வந்து ராக்கெட்டோட எக்ஸாம்பிள். அப்படி இல்லைன்னா வேறு என்ன எக்ஸாம்பிள் இருக்குது? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction சொல்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அது ஒன்று. இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஓகே, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சின்ன வால் இருக்குது. ஒரு சின்ன வால், இந்த வால் மேலே ஒரு பையன் நிற்கிறான். அவனோட தோல் மேலே இன்னொரு பையன் ஏறி உக்காந்துருக்கான். ஓகேவா? அவனோட தோல் மேலே, இப்போ என் தோல் மேலே ஒருத்தன் ஏறி உக்காந்துருக்கான். நான் வந்து ஒரு சின்ன வால் மேலே நிற்கிறேன். இப்போ நான் அப்படியே உட்காடுறேன். உட்காந்துட்டு என் தலை மேலே இருக்கிற பையன் வந்து முன்னாடி குதிக்கிறான். அவன் முன்னாடி குதிக்கிறான்னா அவன் கால் வந்து எங்கே இருக்கும்? என்னோட தோலில் இருக்கும். அப்போ அவன் முன்னாடி போகிறப்போ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அவன் பின்னாடி தள்ளுவான். அப்போது அவன் என் மேலே உட்காந்துக்கனால அவன் கால் வந்து என் மேலே இருக்கா, அப்போ என்னையை பின்னாடி தள்ளுவான். இதுதான் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். இன்னொன்று, ஒரு போட் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஷோர், ஓகேவா? இங்கே வந்து பலகைலாம் இருக்குது. இங்கேருந்து ஒருத்தன் வந்து இங்கே குதிக்கிறான். இங்கே குதிக்கிறப்ப இந்த ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற போட் வந்து இப்படி மூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். இது ஸோ மூவிங் ஆஃப் போட்டு when a person is jumping from the boat to the land. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன், இவர் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு which will have an equal and opposite reaction சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் நியூட்டனோட தேர்ட் லா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஓகே, இதுக்கப்புறம் சர்டன் அடுத்த கிராவிடேஷன் டாபிக்ஸ் இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸில் கவர் பண்ணால் இப்போ ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு ஒரு 1 hour கிட்டத்தட்ட எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனை இதோட முடிக்கலாம். நம்ம வந்து மெக்கானிக்ஸ் மோஷனை இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். மோஷனில் நம்ம ஜென்ரலாக என்னென்னு பார்த்தோன்றதை அப்படி ஒரு ஓவர் வியூவை பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டே 2 ஃபிசிக்ஸில் வந்து மெக்கானிக்ஸ் ஆரம்பித்தோம். மெக்கானிக்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மெக்கானிக்ஸ் பார்த்தோம். இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஆப்ஜெக்ட். மெக்கானிக்ஸ்னா இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். ஸ்டடி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன் அண்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிட்டு. அந்த ஃபோர்ஸ் பற்றி படிக்கிறது டைனமிக்ஸ் சொல்லுவோம், மோஷனை பற்றி படிக்கிறது கைனமேட்டிக்ஸ் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணால், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து டிஸ்டன்ஸு. இது ரெண்டும் பார்த்தோம். இதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ் பண்ணால் என்ன குவான்டிட்டி அப்படின்றத பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் வெக்டார்னு ஏன் சொல்கிறேன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அதே டிஸ்டன்ஸுக்கு வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. அப்புறம் டிஸ்டன்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? அதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீடுன்னு என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அப்போ அது யூனிட் என்ன இருக்கும், மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் வெலாசிட்டி பார்த்தோம். வெலாசிட்டின்னு என்ன, அதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டியும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம், அதே வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகேவா? அப்புறம் அது நெக்ஸ்ட் ஸ்பீடோமீட்டர்னா என்ன, ஸ்பீடோமீட்டர் டிவைஸ் used to measure the speed. Odometer is a device used to measure the distance. அப்புறம் acceleration ஆன rate of change of velocity. rate of change of velocity வரப்போ அந்த வெலாசிட்டிக்கு ரேட் ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா அப்போ ஒரு இனிஷியல் வெலாசிட்டின்னு ஒன்று இருந்திருக்கணும். அது மாறுபட்டு இன்னொரு ஃபைனல் வெலாசிட்டிக்கு வரணும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம யூன்னு எடுக்கிறோம், ஃபைனல் வெலாசிட்டியை வின்னு எடுக்கிறோம். அப்போ ஆக்சலரேஷனான ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி WRT அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ A acceleration equal to V minus U by T. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி நம்ம del T நம்ம del Vன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம். ஆக்சலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட்
மோஷனை நம்ம எப்படியெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா லீனியர் மோஷன், ரொட்டேஷன் ஆர் ரெவல்யூஷனரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், அப்புறம் பீரியாடிக் மோஷன். அதில் வந்து லீனியரில் 2 இருந்துச்சு, ரெக்டிலினியர் அண்ட் கர்விலினியர். கர்விலினியர்லேயும் 2 இருந்தது. என்னது? டைரக்ட் யூனிஃபார்ம் கர்விலினியர் மோஷன் அண்டு நான் யூனிஃபார்ம் கர்விலினியர் மோஷன் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து v ஈக்குவல் டு ஏடி. செகண்ட் வந்து s ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். தேர்ட் வந்து v ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2as. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம மொத்தம் 3 லா பார்த்துருக்கோம். சிம்பிளாக 3 லா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து an ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் டென்ஸ் டு பி அட் ரெஸ்ட். தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். இல்லை ஒரு வேலை செஞ்சால் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவனை நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணது வரைக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் லா என்ன சொல்லணும்? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவோம். தேர்ட் லா என்ன? சிம்பிளாக சொல்ல போனால் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் இதில் டெஃபினேஷன்ஸ்லாம் எழுதியிருக்கேன், அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அண்டு ரன்னிங் நோட்ஸ் எடுக்க பழகிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்து இதில் கேட்குற இன்டைரக்ட் கொஷின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த இன்டைரக்ட் கொஷின்ஸ் தெரியணும்னா உங்களுக்கு முதல்ல பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் தெரிஞ்சதாக தான் உங்களால் கோரிலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போவுமே நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட் கையில் வச்சுக்கோங்க. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க உங்களுக்கு புரிய வரும். ஒரு 1 or 2 months கழிச்சு எடுத்து பார்க்குறப்ப இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் நோட்ஸ் எடுக்கிறது இட்ஸ் அ பெட்டர் அண்ட் குட் ஹேபிட் ஆல்சோ. அதை அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் வித் திஸ் நம்ம இந்த மெக்கானிக்ஸ் டாப்பிக்கை கவர் பண்ணியாச்சு. ஸோ வில் கீப் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் டாபிக்ஸில் வில் கோ வித் கிராவிடேஷன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த என்டையர் வீடியோ, இந்த லெக்சர் வந்து பிடிச்சிருக்கும் அண்டு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சவங்க டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ, அண்ட் புரிஞ்சவங்க டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இன்ஃபோவர்ஸ். ஸோ இந்த சேனலில் வில் பி போஸ்டிங் ரெகுலர் வீடியோஸ் ரிகார்டிங் காம்படிட்டிவ் எக்ஸாம். அண்டு ஜஸ்ட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸ் வீடியோஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு டே பை டே ஆக இந்த என்னென்ன வீடியோஸ் போடுறோன்றது புது க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ வித் திஸ் வில் குவிட் திஸ் செஷன். இந்த செஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் செஷன். இந்த நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். பை, டேக் கேர்.